காலச்சக்கரத்தின் அதாவது 6வது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். கல்விக்கே அதிபதி இந்த புதன் மட்டும்தான். நம்ம எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ பேசணும், எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது யாருன்னா இந்த புதன் மட்டும்தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிவே நீச்சம் அடைஞ்சிட்டார். ஃபஸ்ட்டு நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது. அப்போ அது வேலை செய்யணும்னா வக்ரம் அடையணும். வக்ரம் அடைஞ்சாதான் ரிபேஸில் வருவார். அப்போ ரிபேஸில் வந்தால் தான் அப்போ அவரோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்யும். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த உடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 16 தேதிக்கு மேலே தான் உங்களோட தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் அடிமை தொழிலாக வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கைத்தட்டல், பாராட்டுகள், உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பரவாயில்லை நல்ல பேர் வாங்கி அந்த இடத்துல நல்லபடியாக ஒரு இருக்கணும் அப்படின்னா 16 தேதி ஆகணும். இல்லை நான் சுயத்தொழில் பண்ணுறேன், சொந்த வேலை தான் நான் செய்கிறேன், என் சொந்த வேலையில் என்னோடய வேலைக்கு வர லேபர் வரமாட்டேங்கிறாங்க, வேறு வேலை எடுக்கிற அந்த வேலை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலைங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அப்போ நீச்சம் அடைஞ்சவர் 16ஆம் தேதிக்கு மேலே தான் கரெக்டான்றது பார்க்கும்போது அவர் ஓரளவுக்கு வக்ரம் அடைகிறார். அப்போ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த 2025ஆவது வருடத்தில் வரக்கூடிய இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் விருச்சக லக்னத்தில், அதாவதுன்றது பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானுடைய திசையில் 327 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் காலச்சக்கரத்தின் அதாவது 6வது ராசின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி யாருன்னா புதன் பகவான் தான். புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். கல்விக்கே அதிபதி இந்த புதன் மட்டும்தான். நம்ம எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ பேசணும், எவ்வளோ யோசிக்கணும், எவ்வளோ சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு முடிவெடுக்கிறது யாருன்னா இந்த புதன் மட்டும்தான். அப்போ இந்த புதன் பகவான் இன்னைக்கு உங்களுடைய இப்போ இந்த மாதத்தில் எங்கே இருக்கார் அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய அதாவது செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கன்னி ராசி. அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் சாதகமா அல்லது பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் எங்கே இருக்கிறாருன்னா 7ஆம் இடத்துல போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். அதாவது இந்த மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் சொன்னேன். அந்த புதன் பகவான் நீச்சம் அடைகிற வீடு எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இடம்தான், மேன ராசியில் போய் மட்டும்தான் புதன் பகவான் நீச்சம் அடைவார். ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார். அப்போ அந்த நீச்சம் அடைகிற கிரகம் வேலை செய்யுமா அப்படி பார்த்தா கண்டிப்பாக வேலை செய்யாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிவே நீச்சம் அடைஞ்சிட்டார். ஃபஸ்ட்டு நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யாது. அப்போ அது வேலை செய்யணும்னா வக்ரம் அடையணும். வக்ரம் அடைஞ்சாதான் ரிபேஸில் வருவார். அப்போ ரிபேஸில் வந்தால் தான் அப்போ அவரோட மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்யும்.
அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு இந்த உடைய கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு 16 தேதிக்கு மேலே தான் உங்களோட தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் அடிமை தொழிலாக வேலை செஞ்சு சம்பளம் வாங்குற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு கைத்தட்டல், பாராட்டுகள், உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பரவாயில்லை நல்ல பேர் வாங்கி அந்த இடத்துல நல்லபடியாக ஒரு இருக்கணும் அப்படின்னா 16 தேதி ஆகணும். இல்லை நான் சுயத்தொழில் தான் பண்ணுறேன், சொந்த வேலை தான் நான் செய்கிறேன், என் சொந்த வேலையில் என்னோடய வேலைக்கு வர லேபர் வரமாட்டேங்கிறாங்க, வேறு வேலை எடுக்கிற அந்த வேலை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியலைங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுது அப்படின்னா கண்டிப்பாக வரதான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்போ நீச்சம் அடைஞ்சவர் 16ஆம் தேதிக்கு மேலே தான் கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது அவர் வந்து ஓரளவுக்கு வக்கரம் அடைகிறார். அப்போ அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரக பயிற்சி உண்டு. அப்போ மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ 12ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல போய் உட்காரும்போது அப்போ 15 நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஏன்னா ரோகஸ்தானுக்கு வந்திருக்கிறார். வம்பு, வழக்கு, தேவையில்லாத உடல் உபாதிகள், தேவையில்லாத குழப்பங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். அதனால் 15 தேதி வரைக்கும் நீங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் தயவு செய்து சொல்கிறேன் யோசித்து பண்ணுங்கள், ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள், தப்பில்லை. ஏன்னா இந்த 15 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். ரோகஸ்தானம்னா வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, விரயமான இடத்துல உட்காந்துருக்கிறார். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அடுத்தது 15 தேதிக்கு மேலே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 5ஆவது இடத்துக்கும் 6ஆவது இடத்துக்கும் அதிபதினு சொல்கிற ஒரு யாருன்னா இந்த சனி தான். 5ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும், அதாவது மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யாருன்னா சனி பகவான். அந்த சனி பகவானும் அவரும் இப்போ 6ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சியாகிறார். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் முடக்கம், பண கஷ்டம், குடும்பத்தில் குழப்பம், கொடுத்தது வரல, வாங்கினது கட்ட முடியல, வச்சது திருப்ப முடியல, படிச்சுட்டு வேலை இல்லை, வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. இது வரைக்கும் மற்றவங்களுக்காக நீங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கரெக்டாக மார்ச் 29க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக மற்றவங்க உழைக்க போகிறாங்க. அது கண்டிப்பாக நடக்க போகுது. சரிங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது 4வது சுகஸ்தானத்துக்கும் 7வது மாங்கல்ய ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னா குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய ஒரு சப்போர்ட்டு தான் இப்போ வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. திருமணத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் 3ஆம் தேதி வக்கரம் அடைகிறார். அப்போ வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவார்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து தாமதம் பண்ணிவிடுவார். இப்போ வண்டி வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, வாங்க முடியாத போயிருக்கலாம், வாங்கியிருப்பீங்க, அவசரப்பட்டுட்டுமோ கொஞ்சம் பொறுமையாக எடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைப்பீங்க. அதே ஒரு வீடு வாசல் அமைக்கிறது, ஒரு இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் அதுக்கு சில காலதாமதங்கள் ஆகும். எப்படி பார்த்தாலுமே அதாவதுன்றது 3ஆம் தேதி சுக்கிரன் வந்து வக்கரம் அடைகிறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி புதன் பகவான் வக்கரம் அடைகிறாரு. இந்த 2 வக்கரமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். படிப்பு நல்லாயிருக்கும், வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும், மெயினாக இந்த உடல் உபாதிகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். இதை விட நம்ம வந்து எடுத்த முயற்சி அப்போ தான் உங்களுக்கு நமக்கு வேலை செய்யும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் 1 நாள் ஒற்றை மணி தான் ஓட்டும். அப்போ கடனை கட்ட முடியல, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, வீடு வாசலை மாற்றி அமைக்க முடியல, கற்றிருந்தாலும் அவசரப்பட்டுட்டோமோன்ற யோசனை தான். அப்போ படிப்பில் நமக்கு கவனம் செதறது, மெயினாக நம்மளோட வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் 100% உங்களுக்கு சனி பயிற்சி ஆனால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து சூரியனுடைய பயிற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதே இந்த 2 கிரகம் வக்கரம் அடைஞ்சிட்டாருன்னா 3ஆம் தேதி சுக்கிரனும் 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்கரம் அடைகிறாரு. இந்த வக்கரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா சரி பாதி முடிஞ்சிடணும் இந்த மாதத்தில். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.